இன்றைக்கி உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட, முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எல்லாருமே ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் மற்ற பொருட்கள் செய்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பவுல் வாங்கி யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் பவுல் என்ன ஆச்சுன்னா என் கையிலேருந்து விழுந்து உடஞ்சிடுச்சு. உடஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் என்னோட ஸ்டாண்ட் மிக்சர் கூட ஒரு ஸ்டீல் பவுல் வருது, அது மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றா பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாத்துக்கும் அது ஒன்றே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஹேண்டில் பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆன்லைன்லலாம் நிறைய பார்த்தப்போ ஸ்டீல் பவுல் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, நம்மளோட பட்ஜெட்டுக்கு வராது அப்படிங்கிறனால நான் இந்த பிளாஸ்டிக்கில் இந்த பவுல் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து நல்ல கெட்டியான பிளாஸ்டிக் தான், இது நார்மல் இது மாதிரி கிடையாது, நல்லா தான் இருக்குது. இதாவது பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல கெட்டியான பவுல் தான். ஸோ இது நான் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த பேட்டரோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி இது எதனால் அப்படின்ட்டு நான் பார்த்தப்போ அந்த பவுலில் பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி சொரன்னு இருக்குது. அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளவி வருது. ஸோ அந்த பேட்டரை வந்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் எங்கிட்ட இருக்க இந்த ஸ்டீல் பவுலில் தான் அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது பத்தாது, சரி நமக்கு ஆன்லைனில் வேறு ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தப்போ ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பவுல் சேர்த்தாப்பில் வர மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிவ்யூ கூட நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஷிப்பிங்கோட 487 வந்துச்சு நான் ஆர்டர் போட்டப்போ. இப்போ அதோட ரேட் வந்து 600 சம்திங் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அதோட ரேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அடியில் கிரிப் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து கீழே எல்லாம் விழாது, சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்னொரு ஸ்டீல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீலில் வந்து ஹேண்டில் இல்லை அப்படிங்கிறனால சில நேரம் அதில் மிக்ஸ் பண்ணுறப்போ கையிலேருந்து வலிக்கிட்டெல்லாம் போகும். இது அப்படி கிடையாது, இது நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ஹேண்டில் பண்ண நல்ல வசதியாக இருக்குது. இதில் வந்து 3 பவுல் வருது. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட கொஞ்சம் சின்னது, இன்னொன்று அதை விட கொஞ்சம் சின்னது. நமக்கு வந்து நிறைய விதத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு சைடில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இது இருக்குது, இப்போவும் அமேசானில் இருக்கான்னு தெரில. ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் நான் இது வாங்கினேன். அமேசானில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ ஸ்டீலில் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, இந்த ஹேண்டில் வர மாதிரி நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து அதை தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லது. இதில் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இது வந்து சேஃப்டி. நம்ம இப்போ ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட ஹெல்த்தியாக கொடுப்போம், நம்மளை நம்பி கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த வகையில் பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்குது.